எப்ராயிமின் தலை சமாரியா, சமாரியாவின் தலை ரெமலியாவின் மகன். அடுத்த வார்த்தை, இந்த வார்த்தை எல்லாரும் கவனிங்க. இந்த ஆகாஷுக்கு ஏசாயாவை கொண்டு பேசுறாரு. இங்க பாருங்க, அவன் நினைக்கிற மாதிரி எல்லாம் நடக்காது. அவன் என்ன நினைச்சாலும் அதை நான் இல்லாமக்கிடுவேன், நான் நினைக்கிறதா நடக்கும்லாம் பேசிட்டு சொல்றாரு, நீங்கள் விசுவாசியாவிட்டால் நிலை பெற மாட்டீங்க. கிறிஸ்தவங்க தான், ரட்சிக்கப்பட்டவங்க தான், அபிஷேகம் பட்டவங்க தான், ஆண்டவர் சமூகத்தில் இருந்து ஆராதிக்கிறவங்க தான், ஜபிக்கிறவங்க தான், வசனத்தை நம்புறவங்க தான். ஆனா ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க, இந்த விசுவாசிக்கலைன்னா நிக்க முடியாது, நிக்கவே முடியாது. பேதுரு இயேசுவை விசுவாசித்தான், சமுத்திரத்தில் நடந்தான், கொஞ்சம் சந்தேகப்பட்டான், அவருக்கு முன்னாடியே உள்ள போனான். எதுக்கு அடையாளத்தை கொடுக்கிறார் தெரியுமா? இவன் நிக்கணும், இவன் நிக்கணும்னா இவன் நம்பணும். ஆமென். அதனாலதான் கர்த்தர் உறுதிப்படுத்து. நல்லா புரிந்து கொள்ளுங்கள். எனக்கு கேட்கிற அன்பு சபையே, உன்னை விழத்தில் அதை நிற்கிறேன் என்று எண்ணுகிறவன் எவனும் விழாதபடிக்கு எச்சரிக்கையா இருக்கணும். கர்த்தர் இவ்வளவு பேசிட்டு சொல்றார், நீங்கள் விசுவாசியாவிட்டால் நிலை பெற மாட்டீர்கள் என்று சொல் என்றார். சொல்லிட்டு அவர் போயிருக்க வேண்டியதானே. அவருக்கு இவன் நெஞ்சு அடிக்குது. ஐயோ, இவன் நிக்காம போயிருவானோ. பின்னும் கர்த்தர் ஆகாசை நோக்கி, பின்னும் கர்த்தர் ஆகாசை நோக்கி, நீ ஒரு அடையாளத்தை கேளு, அடையாளத்தை கேளு. கிதியோன் கேட்டான் அல்லவா? கிதியோன் மனசு என்ன சொல்லுது? கர்த்தர் கைவிட்டு விட்டார், அற்புதம் இனி அவ்வளவுதான், இனி மீதியானியர் என்ன நினைக்கிறாங்களோ அதுதான் என் வாழ்க்கையில் நடக்கும், என்னை விரோதிக்கிறவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதுதான் என் வாழ்க்கையில் நடக்கும், டாக்டர்ஸ் என்ன சொன்னாங்களோ அதுதான் என் வாழ்க்கையில நடக்கும். இப்படி நினைச்சிட்டு இருந்தவன்ட்ட போய் கர்த்தர் தரிசனமாகி சொல்லுகிறார், பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார், ஒரு மனிதனை முறியடிக்கிறது போல நீ மீதியானியரை முறியடிப்பாய், உன்னை அனுப்புகிறது நான் அல்லவா, நான் உன்னோடு இருக்கிறேன். இப்படி எல்லாம் கேட்கும் போது ரொம்ப நல்லா இருக்கு. இனி அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கணும். ஒரு சின்ன டவுட் வந்துட்டு இப்போ கிதியோன் கேட்கிறான், ஆண்டவரே, ஆண்டவரே, உங்களுக்கு தயை கிடைச்சிட்டுனா நான் ஒரு அடையாளம் கேட்கிறேன், எனக்கு சொல்லுவீங்களா? என்ன? பேசுகிறது நீர்தான் என்பதை நான் அறியும்படிக்கு. என்ன கிதியோனை இவ்வளவு பேசிய உனக்கு சந்தேகமாட்டா இருக்கு, போ அப்படின்னு சொல்லல. எனக்கு கிதியோனை நிக்க வைக்கணும். கிதியோன் வாழ்க்கையில மீதியானியர் நினைக்கிறது நடக்க கூடாது, கர்த்தர் நினைக்கிறது நடக்கணும். என கேட்கிற அன்பு உள்ளமே, உங்க வாழ்க்கையில சத்துரு நினைக்கிறது நடக்க கூடாது. நீங்க எவ்வளவு நினைக்கிறீங்களோ அதை விட கர்த்தர் நினைத்திருக்கிறார், கர்த்தர் நினைத்திருக்கிறார். இவன் எப்பொழுது சாவான், இவன் பேர் எப்பொழுது அழியும், இவன் எப்படி எழும்புவான் பார்ப்போம், இவனெல்லாம் எங்களுக்கு தலைவனை வைத்தது யார், இப்படி எல்லாம் சுத்தி இருக்கிறவங்க சொல்லுவாங்க. அதெல்லாம் அடிச்சு பிரேக் பண்ணி கர்த்தர் உங்களை நிறுத்த விரும்புகிறார். அதனால சொல்ல, நீ விசுவாசிக்கலன்னா நிக்க மாட்டேன். அப்ப நான் விசுவாசிக்கிறதுக்கு என்னாண்டு பண்ண அடையாளத்தை கேளு, நான் உனக்கு அடையாளத்தை கொடுக்கிறேன். இஸ்ரவேலரை நம்ப பண்ணும்படிக்கு முதல்ல மோசையை நம்ப வைக்கணும். மோசையை நம்ப வைக்க கர்த்தர் 1 by 1 அடையாளத்தை கொடுக்கிறார். யாத்திராகமம் 4வது அதிகாரம் நீங்கள் கவனித்தீர்களானால் தெரியும். 4வது அதிகாரத்துல 5வது வசனம். ஆமேன். முதல்ல கோலை போட்டு பாம்பை எடுக்க வச்சுட்டு சொல்றாரு, அவர்கள் நம்புவதற்கு இதுவே அடையாளம். அடுத்து கைய பாக்கெட்டுக்குள்ள போட்டு எடுக்க வச்சுட்டு 8வது வசனத்தை வாசியுங்கள். முந்தின அடையாளத்தை அவர்கள் கண்டு உன்னை நம்பாமலும் பிந்தின அடையாளத்தை கண்டு நம்புவார்கள். அப்போ அடுத்த அடையாளம். அடுத்த வசனத்தை வாசிங்க. இவ்விரண்டு அடையாளங்களையும் நம்பாமலும் வாக்குக்கு செவிகொடாமலும் இருப்பார்கள். ஆனா என்ன சொல்லி இருக்கணும்? இந்த ரெண்டையும் கண்டு நம்பலன்னா எக்கேர் கட்டு போன்னு சொல்லிட்டு மோசே நீ வந்துரு அப்படிதானே சொல்லி இருக்கணும். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, அப்பொழுது நீ இந்த நதியின் தண்ணீரை மொண்டு நிலத்தில் ஊற்று. அப்ப அடுத்த அடையாளம். ஏன்? எப்படியாவது இவளை நம்ப வச்சிடணும், எப்படியாவது இவனை நம்ப வச்சிடணும். நாம நம்பலங்க, கர்த்தர் நம்ப வைக்கிறார். நீர் நம்ப பண்ணின உந்தன் வாக்கு. ஏங்க, ஒரு வாட்டி ட்ரை பண்ணியாச்சு, 2 வாட்டி ட்ரை பண்ணியாச்சு, விட்டுட்டு போக வேண்டியதாங்க. நம்ம எல்லாம் அப்படிதானங்க செய்வோம். ஆண்டவர் சொல்ற, எப்ராஹிம், நான் உன்னை எப்படி கைவிடணும்? மனுஷன் அல்ல, மனுஷன் அப்படிதான் செய்வான். இங்க பாரு, ஒரு அடையாளம். மோசே வேற யாரையாவது அனுப்புங்கன்னு சொன்னால, இவ்வளவு இறங்கி வந்து பேசுறதுக்கு அப்புறம் வேற யாராவது அனுப்புங்கன்னா, கர்த்தர் வேற ஆள் இல்லையா?
இங்கதான் அவருடைய இரக்கத்தின் ஐஸ்வர்யத்தை பார்க்க முடியும். ஆமென். கோவம் வந்துச்சு, மோசே வா மோசே, அவர் கூட வருது, கிழவனுக்கு ஒரு குத்து கொடுக்கணும்னு வருது. மோசே வா மோசே, நானும் வாயோடு இருப்பேன் மோசே வா. வருது கோவம், நம்ம செய்யற செயலெல்லாம் பார்த்தா வருது. எப்படி இருக்கும்? ஆண்டவரை பாருங்க, நம்ப வச்சுட்டு. அதனாலதான் தாவீது சொல்லுகிறார், நீர் நான் நம்பின வசனத்தை என்றல்ல, நீர் என்னை நம்ப பண்ணின வசனத்தை முதடியனுக்கு நீங்க தானப்பா நம்ப வச்சீங்க. நான் இது வேற யாருக்கோ நினைச்சு திரும்பினா அடையாளம், திரும்பினா அடையாளம். வாக்குத்தத்தம் உடைய அன்பு சகோதரா சகோதரி, உங்களுக்கு ரேமா வந்துட்டுனா அதுக்கப்புறம் உங்க கண்கள் காண்கிற எல்லாமே அடையாளம், எல்லாமே அடையாளம். நான் 3வது ரோல அருமையான ஐயா இருக்கிறார், மரணத்தை முகம். ஐயா கொஞ்சம் எளிமை இல்லைங்க ஐயா. ஆமென். கிட்டத்தட்ட 2 வருஷம் படுக்கையில் மரணத்தை நான் இன்னும் சொல்லணும்னா ஒரு செத்து பிழைச்சாருன்னு சொல்லலாம். அவரை நான் ஹாஸ்பிட்டலில் போய் பார்க்கும்போது ஒண்ணுமே இல்லை, ஒண்ணுமே இல்லை. அந்த குடும்பம் வெளியே இருந்து அழுதுட்டு இருந்து, இவர் இங்க இருந்து வசனம் கேட்ட துள்ளிட்டு இருக்கக்கூடிய ஆள். அவர் ஹாஸ்பிட்டல் அப்படி பார்க்கவே முடியல. ஆமென். கர்த்தர் சாவுக்கு ஒப்பு கொடுக்கல. இன்னைக்கு வந்திருக்கிறாங்க. ஏன்? இவைகள் நிறைவேறும் முன்னே இந்த சந்ததி ஒளிந்து போக